ஒரு இளைஞன் காலையில லேட்டா எந்திரிச்சதுனால அவசர அவசரமா ரெடியாகி வேலைக்கு கிளம்புறான். அப்படி அவன் போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பாட்டி மயக்கம் போட்டு விழுறாங்க. ஒரு பக்கம் ஆபீஸுக்கு லேட் ஆயிட்டு இருந்தாலுமே பாட்டி மேல பரிதாபப்பட்டு அவங்கள தூக்கி அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணியும் கொடுக்கறான். அந்த நேரத்துல அவனோட ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் கால் பண்றாரு. இவனும் எடுத்து பேசுறான். அப்படி பேசும்போது மேனேஜர் சொல்றாரு, இந்த மாசம் நீ ஏற்கனவே 2 நாள் லேட்டா வந்திருக்க. அது மட்டும் இல்லாம நீ இன்னைக்கும் லேட் அப்படிங்கறதுனால உன்னை வேலையை விட்டே தூக்குறேன். இன்னையில இருந்து நீ வேலைக்கு வரவேணா அப்படின்னு சொல்லி போனையும் கட் பண்ணிடுறாரு. இத கேட்டு ரொம்பவே கவலையோட வேலை போன விரக்தியில வீட்டுக்கு கிளம்புறான் அந்த இளைஞன். வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உன்னோட ஆபீஸ் தீப்பிடிச்சு எரியுது, நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அந்த நேரத்துல அவன் ஒரு விஷயத்த உணர ஆரம்பிக்கிறான். நமக்கு நடக்கிற நலவுகளா இருந்தாலும் சரி, கெடுதிகளா இருந்தாலும் சரி, எதுவுமே காரணம் இல்லாம நடக்காது. அதனால நல்லது நடக்கும் போதும் கெட்டது நடக்கும் போதும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிறான்.